இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, மிகுந்த மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் நம்முடைய மறைமாவட்டத்தினுடைய பேராலய குடும்பம் தங்கள் விழாவினுடைய 4வது நாளை சிறப்பிக்கிற வேளையில் திரு அவையினுடைய பல்வேறு கூறுகளை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து தியானிக்கிற நிகழ்வில் இன்று திருவை என்ன, அது உடனிருப்பதும் செவிமடுப்பதும் இதுதான் திரு அவை என்கிற அளவிலே இன்றைய நாளை நாம் சிந்திக்கின்ற இந்த வழிபாட்டிற்கு அதன் கருப்பொருளாக எடுத்திருக்கிறோம். திரு அவையை பற்றி பல்வேறு சிந்தனைகள் நமக்கு இருக்கிறது. இறை மக்களுடைய திருக்கூட்டம்தான் திரு அவை. நம் ஆண்டவர் இயேசுனுடைய மறை உடல்தான் இந்த திரு அவை. நாமெல்லாம் அதன் உறுப்புகள். பல நேரங்களில் திரு அவை என்பது ஏதோ எங்கோ இருக்கிறது என்றும் நாம் வெளியே இருந்து கொண்டு விமர்சிக்கிறவர்கள் என்கிற அளவிலே மாறிப்போகிறோம். நாம் அதே திரு அவையினுடைய அந்த புனிதமான உடலின் உறுப்புகள். ஆகவே அந்த உறுப்புகளாக இருக்கிற நாம் நம் சகோதர சகோதரிகளுடைய தேவைகளிலே உடனிருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய அழுகுரலை கேட்க வேண்டும், அவர்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் செவிமடுத்து இரக்கத்தோடு கேட்க வேண்டும். எங்கெல்லாம் இந்த கரிசனைகள் இருக்கின்றனவோ அங்கேதான் திரு அவை உயர் துடிப்போடு இருக்கிறது. தொடக்க கால திரு அவையை பார்க்கிறோம். அவர்கள் பள்ளிக்கூடங்கள் நடத்துவதிலும், பால்டெக்னிக்கை கையாளுவதிலும், கல்லூரிகளை கட்டி எழுப்புவதிலும், வட்டிக்கடைகளை வரிசையாக வைத்துக் கொள்வதிலும், சீனியாரிட்டி லிஸ்ட் தயாரிப்பதிலும் குறியாக இருந்தவர்கள் அல்ல. இயேசுவை உச்சமென்னும் மற்றதையெல்லாம் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு கொதிக்கிற எண்ணெய் கலத்திலே அப்பளங்களைப் போல கொப்பளங்களாக பொரிக்கப்பட்ட நேரத்திலும் இயேசு என்கிற ஒப்புயர்வில்லாத அந்த ஆளுமைக்காக அவர்கள் அடைபட்டு கிடந்தார்கள். குகைகளிலே கிடந்து இயேசுவை வழிபட்டார்கள். அந்த உயர்துடிப்பான திரு அவை என்ன செய்தது? தேவையில் இருக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள். காரல் மார்க்ஸும் ஏங்கெல்ஸும் 20ஆம் நூற்றாண்டில் வந்துதான் பொது உடைமை சித்தாந்தத்தை இந்த பூவுலகுக்கு சொன்னார்கள். ஆனால் முதல் நூற்றாண்டிலே இயேசுனுடைய பிள்ளைகள் ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு பொது உடைமை பூங்காவை உருவாக்கி வைத்திருந்தார்கள். உள்ளதையெல்லாம் பொதுவிலே வைத்திருந்தார்கள். இல்லாதவர்கள் இல்லாத நிலையை உருவாக்கினார்கள். எல்லோரும் எல்லாம் பெறுகிற வண்ணம் தங்கள் உடைமைகளை வெற்று திருத்தூதர்களுடைய பாதங்களிலே வைத்து அனைவரும் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டார்கள். அங்கே தேவையில் இருப்பவர்களுடைய உடனிருப்பாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களோடு இயேசுவும் உடனிருந்தார். உலகம் முடிகிற காலம் வரையிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன இயேசு அவருடைய மறை உடலாக இருக்கிற திரு அவை தேவையில் இருக்கிறவர்களுக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும். அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுக்க வேண்டும். அது திரு அவையாக இருந்தது. எப்போது அது நிறுவனமயமாக மாறிவிட்டதோ, எப்போது ஆட்சி அதிகாரம் பதவி நாற்காலிகள் என்று அது போனதோ, அந்த நேரத்தில் உடனிருப்பதையும் மறந்தது, செவி மடுப்பதையும் இழந்தது. ஆகவே இழந்து போனவற்றை தேடி எடுக்கிற முயற்சியாகத்தான் இந்த நாளிலே நாம் இப்படி சிந்திக்கிறோம். எப்படி உடனிருப்பது? திரு அவையினுடைய திரு தூதர்கள் அந்த மக்களோடு உடனிருந்தார்கள். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வேதனைகள் இருந்த நேரத்திலும் இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள். திருத்தூதர் பவுல், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்றவர், உங்களில் கிறிஸ்து உருவாகிற வரையிலும் நான் பேறுகால வேதனை உறுகிறேன் என்று கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்தில் 5வது அத்தியாயத்திலே விரிவாக குறிப்பிடுகிறார். அது உடனிருப்பு, மக்களுடைய செவி மடுப்பு,
தொடக்க கால திரு அவையிலே கைம்பெண்கள் கவனிக்கப்படவில்லை என்று ஒரு புகார் எழுந்த நேரத்தில் அவர்களை காத்து கொள்வதற்காக, அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக திரு தொண்டர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற திரு தொண்டர்கள் பாட்டு கிளாஸிலே பாடல் பயிற்சி கொடுப்பதற்கும் நற்கருணை வழங்குவதற்கும் அவர்களை பார்க்கிறோம். இடையிலே ஒரு கச்சையை போட்டுக்கொண்டு தெரிவார்கள். இந்த திருத்தொண்டர்கள் அல்ல. அன்றைய திருத்தொண்டர்கள் தேவையில் இருந்த மக்களை தேடி சென்று அவர்கள் காத்தார்கள், அவர்களுடைய குரலுக்கு செவி மடுத்தார்கள். அதுதான் திரு அவையினுடைய பண்பாகவும் அது வாழ்வாகவும் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் மட்டுமல்ல, அன்னை மரியா தேவையில் இருந்தவர்களுக்கு பக்கத்திலே இருந்தார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இயேசு அருளடையாளங்களை நிறுத்தினார், அவர் அற்புதத்தை நிகழ்த்தினார் என்பது பெரிதல்ல. இயேசுவுக்கு அதெல்லாம் ஒரு சாதாரண செயல். இயேசு நிகழ்த்தி காட்டிய அந்த அரும் செயலில் இருந்த கருத்து என்ன? உடுக்கை இழந்தவர் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. எங்கே ஆபத்து இருக்கிறதோ, சங்கடம் இருக்கிறதோ, சிக்கல் இருக்கிறதோ, அங்கே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற வள்ளலாரை போல ஒரு கல்யாண வீடு, அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டால், நம்முடைய வீடுகளிலே திருமணம் ஏற்பாடு நடக்கிறது. திருமண விருந்திலே குழம்போ ரசமோ சோறோ தீர்ந்து விட்டால் எவ்வளவு கேவலமாக பேசுவார்கள். மணமக்களை வாழ்த்த வருகிறவர்களை விட வசைபாட வருகிறவர்க்கே ஒரு கூட்டம் இருக்கும். ஏதாவது குறை சொல்ல முடியாதா என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அன்றைக்கு இயேசுவின் காலத்திலும் யூத சமுதாயத்திலும் இருந்தார்கள். ஆகவே திருமண வீட்டில் ரசம் தீர்ந்து விட்டதென்றால் அது மிகப்பெரிய அவமானம். ஆகவே அவனுக்கு அப்படி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இயேசுனுடைய காதுகளுக்கு கொண்டு சென்றவர் அன்னை மரியா. காலம் வழங்கிய கற்பக விருட்சம் கன்னி மரியா. அவர் கடவுளின் தாய், திரு அவையினுடைய தாய் என்று போற்றுகிறோம். அந்த தாய் நம்முடைய தேவைகளிலெல்லாம் பரிந்து பேசுகிறவர் என்று நாம் அறிக்கையிடுகிறோம். நமக்காக கேட்கிறவள் தாய். கானாவிலே நடந்த கல்யாணத்திலே குறை வந்துவிடக் கூடாது என்று அந்த மக்களோடு உடனிருந்து அவர்களுடைய அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற உறுத்தலோடு தன் மகனிடத்தில் எடுத்து சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு பிறப்பதற்கு முன்பே தன்னுடைய உறவுக்கார பெண்மணி யூதேயாவினுடைய மலைநாட்டில் இருந்தார். அன்னை மரியா இருந்த இடத்திற்கும் எலிசபெத் இருந்த இடத்திற்கும் ஏறக்குறைய 162 கிலோமீட்டர், 100 மைல்கள். இன்றைய போல 4 வழிச்சாலையோ விரைவு வண்டிகளோ இல்லை, கரடு முரடான பாதை. இன்றைக்கும் இஸ்ராயல் பூமி கரடு முரடாகத்தான் இருக்கிறது. அங்கே கால்நடையாக நடந்து போய் அவரோடு இருந்து அவருக்கு செவிமடுத்து பணிவுடை புரிந்து இப்படிப்பட்ட அன்னையைத்தான் நம்முடைய திரு அவையினுடைய அன்னையாக கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட பெருமாட்டிகள் எல்லாம் நமக்கு வாழ்க்கையினுடைய பதிவுகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இன்றைக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுகிறவர்களாக நம்முடைய திரு அவை துலங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட சிந்தனைகள். எவ்வளவுதான் நிறுவனமயமானாலும் எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிற காலத்தில் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற விரல்களாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். எத்தனை ஆங்கில பள்ளிகளை நடத்தினாலும் கை நாட்டு பேர்வழிகளாக இன்றைக்கும் பள்ளியிலே போவதற்கு வக்கில்லாமல் வகையில்லாமல் கிடக்கிற குழந்தைகளுக்கு அறிவொளி ஊட்டுகின்ற உன்னத பணியை செய்கிற புனிதமான மக்கள் இந்த திரு அவையிலே இருக்கிறார்கள். ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியது இந்த திரு அவை. உயர் ஜாதிக்காரர்கள் தான் படிக்க வேண்டும், அவர்கள்தான் பட்டங்கள் ஆள வேண்டும் என்று இருந்த இந்த பூமியிலே குப்பனும் சுப்பனும் அறிவாளிகளாக மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவனுடைய திரு அவை இறங்கி வேலை செய்தது. அவர்களுடைய உடனிருப்பும் செவிமடுப்பும் தான் ஒரு சமூக புரட்சியை இந்த மண்ணிலே குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியிலே உருவாக்கியது என்பதை வரலாறு தெரிந்தவர்கள் மறந்துவிட மாட்டார்கள்.
பனையிலே ஏறி பாலை சீவியவனுடைய குழந்தைகள் பள்ளியிலே ஏறி பென்சிலை சீவுகிற அளவிற்கு உயர்ந்தார்கள். அலைபாய்கிற கடலில் ஆர்த்தழுகிற புயலில் பத்திரமாக பயணம் நடத்துகின்ற வித்தை கற்ற மீனவனுடைய குழந்தைகள் இன்டர்நெட்டிலே வலை வீசுகிற அளவிற்கு அவர்கள் சிறந்தார்கள். மாடுகளை மேய்க்கிறவர்களாக மரிச்சினி கிழங்கு நடுகிறவர்களாக கிடந்தவர்கள் இன்றைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளாக மாவட்ட கலெக்டர்களாக உயர் பதவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த திரு அவை அந்த மக்களோடு உடனிருந்தது, அவர்களுடைய குரலுக்கு செவிமடுத்தது என்கிற சமூக வாஞ்சையை மறந்துவிடக் கூடாது. நாம் கோதுமைக்காகவும் பால் பவுடருக்காகவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, மானம் காப்பதற்காக இந்த மறையிலே சேர்ந்தவர்கள். நம் மானத்தை காத்தவர்கள் இந்த திரு அவையினுடைய தலைவர்கள். அந்த வரலாறு உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். 17ஆம் நூற்றாண்டிலே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த நம்முடைய மக்கள் ஆடை அணிவதற்கு அனுமதி இல்லை, நம்முடைய ஆண்கள் மீசை வைப்பதற்கு அனுமதி இல்லை, கழுத்திலே துண்டை போட்டுக்கொள்ள அனுமதி இல்லை, நம்முடைய தாய்மார்கள் மார்பை மறைப்பதற்கு துணி அணியக்கூட உரிமை இல்லை. இந்த கொடுமைகளெல்லாம் நிகழ்த்தி காட்டியது இந்த மண்ணிலேதான். அந்த நேரத்திலேதான் நம்முடைய மானம் காப்பதற்காக, நம்முடைய சுயமரியாதையை காப்பதற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக ஒலித்தவர்கள் திரு அவையினுடைய தலைவர்கள். அங்கீகரித்த குருமார்கள் தான் கிறிஸ்தவ மறையிலே சேர்ந்தால் உங்களுக்கு ஆடை அணிகின்ற அந்த உரிமையை வாங்கி தருவோம் என்று மக்களுக்காக குரல் கொடுத்தார்கள். கிறிஸ்தவ நெறியிலே சேர்ந்த பிறகு குப்பாயம் என்கிற ஆடை பெண்களுக்கு அணிவிக்கப்பட்டது. ஆகவே நாம் கோதுமைக்காகவும் பால் பவுடருக்காகவும் ரொட்டி துண்டுகளுக்காகவும் எச்சி இலைகளுக்காகவும் இயேசுவினுடைய இயக்கத்தை ஏற்றவர்கள் அல்ல. மானம் காப்பதற்காக, சுயமரியாதையை காப்பதற்காக, நம்முடைய வாழ்வு வளம் பெறுவதற்காக ஏமானே ஏமானே என்று அடுத்தவன் முன்னால் கைகட்டி நின்ற நம்முடைய மக்கள் இன்றைக்கு கோபுர வீடுகளிலே குடியிருப்பதற்கு காரணமாக நம்மோடு உடனிருந்தது இந்த திருச்சபை. நம்முடைய குரலுக்கு செவிமடுத்தது இந்த திரு அவை. ஆகவே அந்த திரு அவையினுடைய மக்களாக இருக்கிற நாம் இன்றைக்கு நம் சகோதர சகோதரிகளுடைய தேவையிலே உடனிருக்க வேண்டும். ஏழை எளியவர்கள் நம் மத்தியிலே இருந்தால் அவர்கள் வாழ்வு வளம் பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த எண்ணங்கள் உருவாக வேண்டும் என்றால் கிறிஸ்தவ நெறியிலே நாம் கால் ஊன்ற வேண்டும். உலகத்திலே வரலாற்றை பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எந்த திரு அவை உடனிருந்து செவிமடுக்கிறதோ அங்கே விசுவாசம் வேர்பிடித்து வளரும். நம் மண்ணின் மறைசாட்சியாக, நம் இறை நம்பிக்கையினுடைய அடையாளமாக நிற்கின்ற தூய தேவசகாயம் அவருக்கு மறை அறிவை ஊட்டியது யார்? இயேசுவை அறிவித்தது யார்? பத்மநாபபுரம் அரண்மனையிலே அரசனுக்கு உதவி புரிந்து கொண்டிருந்த அந்த நீலகண்டன் வாழ்க்கையில் பல்வேறு சங்கடங்களை, சரிவுகளை சந்தித்த நேரத்தில் முகில் விடுத்து வெளிக்கிளம்புகிற முழுமதியை போல அந்த டச்சு படை தளபதி எஸ்தாக்கியூஸ் பெனடிக்ட் டிலனாய் என்கிற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் அந்த நீலகண்டனுடைய கண்ணீர் கதையை கேட்டான். அவனுக்கு ஆறுதலாக இருந்தான், தேறுதலாக இருந்தான். நீலகண்டன் தன்னுடைய உள்ள குமரல்களை எல்லாம் கொட்டுகின்ற போது எங்கள் வீடுகளில் ஆடுகளும் மாடுகளும் உடைமைகளும் எல்லாம் நாசமாகின்றன, எங்கள் தெய்வம் கோபத்திலே எங்களை கொன்றொழிக்கிறது, குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் செத்தொழிகிறார்கள், நிம்மதி இல்லை, மனதிலே அமைதி இல்லை என்ற மனக்குமரலோடு வந்த நீலகண்டன் டிலனாய் இடத்திலே தன் சங்கடங்களை சொன்னபோது ஒரு படை தளபதியாக இருந்த டிலனாய், இவன் என்ன சொல்லுவது, நாம் என்ன கேட்பது, நான் வெள்ளைக்காரனாயிற்றே, படித்தவனாயிற்றே, அவன் பேச்சை நான் அதற்கு கேட்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. தன் சகோதரனாக நீலகண்டனை ஏற்றுக்கொண்டு, உன் கண்ணீர் கதைக்கு ஒரு முடிவு உண்டு, எல்லா ராத்திரிகளும் விடுகின்றன, ஆகவே உன் கண்ணீர் உன் துக்கம் சந்தோஷமாக மாற்றுகின்ற வல்லமை இயேசுவுக்கு உண்டு என்று எடுத்து சொன்ன காரணத்தால்
நீலகண்டனுடைய துன்பதுயர வேளைகளில் பக்கத்திலே அமர்ந்திருந்த காரணத்தினால், உடனிருந்து செவிமடுத்த காரணத்தினால் ஒரு நீலகண்டன் தேவசகாயமாக மாறி நம்முடைய மண்ணின் மறைசாட்சியாக உலகமெல்லாம் அறியப்படுகின்ற தமிழ் மண்ணின் புனிதனாக போற்றப்படுவதற்கு காரணம் அந்த நிலனாய். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுநிலையினராக இருக்கின்ற இந்த திரு அவைதான் மக்களுடைய தேவைகளிலும் மக்களுடைய சிக்கல்களிலும் உடனிருக்க வேண்டும். துன்பம் வருகிற நேரத்தில் ஓடி போகிறவர்கள் அல்ல, எந்த நேரத்திலும் அற்ற குலத்து அரைநீர் பறவை போல் இல்லாமல் கொட்டியும் ஆம்பலுமாய் ஒட்டி இருக்க வேண்டும் உறவு. இது சங்க இலக்கியம் சொல்லுகின்ற உறவு. எப்படின்னா, கோடை காலத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் குளம் எல்லாம் வறண்டு போகும். குளம் வறண்டு போனால் அங்கே கிடக்கிற மீன்கள் எல்லாம் செத்து போகும். மீன்களை தின்ன வருகிற கொக்குகளும் பறந்து போகும், வேற குளத்துக்கு ஓடி போகும். இதுதான் இயல்பு. ஆனால் அந்த குளத்திலே கிடக்கிற அல்லியும் ஆம்பலும் கொட்டியும் தாமரையும் வேறு குளத்திற்கு நடந்து போகாது. செத்து போனாலும் சேறு சொந்தமென்று அங்கே கிடக்கும். அதுபோலத்தான் உடனிருப்பும் செவிமடுப்பும் இருக்க வேண்டும். அற்ற குளத்து அருநீர் பறவை போல் இல்லாமல், ஓடி போகிற கொக்குகளை போல் இல்லாமல், செத்தே போகின்ற கொட்டியும் ஆம்பலுமாய் ஒட்டி இருக்க வேண்டும். காலம் வழங்கி இருக்கிற கற்பக விருட்சம் கத்தோலிக்க திரு அவை மக்களுடைய தேவையில் எப்போது ஒட்டியே இருக்கிறது. உலக வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பிலிப்பைன்ஸ் நாடு, அங்கே இமல்டா மார்க்கோஸ் என்கிற சொகுசு தம்பதிகள் நாட்டையே வேட்டையாடினார்கள். நம் நாட்டிலும் சில பேர் இப்படி ஊழல் பெருச்சாளிகளாக இருந்து சிறைகளுக்குள்ளே போனார்களே, அதுபோல பிலிப்பைன்ஸ் நாட்டில் இமல்டா மார்க்கோஸ் என்பவர்கள் அந்த ஊரை அடித்து உலையிலே போட்ட காலத்திலே அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கத்திலே இருந்தது கத்தோலிக்க திருச்சபை. அவர்களிடத்திலே உடனிருந்து அவர்களுக்கு செவி மடுத்து நாட்டிலே போராட்டத்தை ஏற்படுத்தி ஊழல் செய்த எமல்டாவையும் மார்க்கோஸையும் நாட்டை விட்டு விரட்டினார்கள். அவர்களுடைய பிரேதம் கூட அந்த நாட்டுக்குள் வரவிடாமல் செய்தார்கள். இது வரலாறு. ஆகவே திரு அவை என்பது எல்லாம் கூடியிருந்து ஜெபம் செய்யுங்கள், கண்ணை மூடி ஜெபியுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பொழிவார் என்று மயக்க மாத்திரைகளை தருகின்ற மந்திர இயக்கம் அல்ல. கூடாரத்திலே கொக்கரித்து ஸ்தோத்திரம் தோத்திரம் என்று அடுத்தவனுக்கு ஓத்திரம் செய்கின்ற கூட்டம் அல்ல. இது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக, ஆட்சியாளர்களுடைய அதிகாரங்களை கேள்வி கேட்கின்ற திறன் பெற்றதாக, ஆட்சியாளர்கள் வல்லவர்களாக இருக்கலாம், அவர்கள் கொன்று விடுவார்கள் என்று பயப்படாமல் ஆதி குடிமக்களுக்காக, அவர்களுடைய உரிமைக்காக அவர்களோடு இருந்து குரல் கொடுத்து செவி மடுத்து அவர்களுக்காக உயிர் நீத்த ஒரு ஸ்டான் சுவாமியை போன்றவர்கள் இந்த திரு அவையினுடைய உருவாக்கத்திலே வந்தவர்கள். வட இந்தியாவிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக இருந்தவர் அருள் தந்தை ஸ்டான் சுவாமி. அவரை இந்த அரசு சிறையிலே தள்ளி சித்திரவதை செய்து 82 வயதாகி அந்த முதியவரை படாத பாடுபடுத்தி கொன்றது. என்றாலும் அவர் செய்த குற்றம் என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களோடு உட்கார்ந்திருந்தார், அவர்களோடே இருந்தார், அவர்களுக்கு செவி மடுத்தார். எவ்வளவு படித்து பட்டம் பெற்று பல்கலைக்கழகத்திலே டிகிரி வாங்கிய பிறகும் கூட சாதாரண சாமானியர்களோடு உடன் இருந்தார் ஸ்டான் சுவாமி. இது நம்முடைய காலத்திலே நடந்தது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு திரு அவை என்பது நீங்கள் காணுகின்ற கட்டடங்களும் கோபுரங்களும் அல்ல. கண்ணீர் துளிகளில் பங்கெடுக்கிறவர்கள் திரு அவையினுடைய பணியாளர்களாக, திரு அவையினுடைய பணியாக அது இருக்க வேண்டும். கானாவிலே கல்யாண வீட்டிலே துன்பம் வந்த நேரத்தில் இயேசு செய்த அற்புதத்தை போல நாமும் எங்கெல்லாம் மக்கள் துன்பப்படுகிறார்களோ துடிக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீர்களை துடைக்கின்ற கரங்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களிலே உடனிருப்பு இருக்கிறதா? திரு அவையை பற்றி பேசுகிறோம். குட்டி திரு அவை தானே நம்முடைய குடும்பங்கள். அங்கே உடனிருப்பு இருக்கிறதா? திரைக்கடலோடியும் திரவியம் தேடுகின்றார்கள். ஆகவே நம்முடைய பெற்றோர்கள் பல பேர் திரைக்கடல் ஓடி திரவியம் தேட போறான். வீட்டில் உள்ள திரவியத்தை எவனோ அடிச்சுட்டு போயிடுறான். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவனுடைய குழந்தைகள் சொல்லுகிறார்கள், நாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் என்று சொல்லுகிறோமே,
அந்த குழந்தைகள் சொல்லுகிறார்கள், அரேபியாவில் இருக்கிற எங்கள் அப்பாவே, நீர் வருகிற காலம் எப்போதோ, ஆல்பத்தில் தான் உம்முடைய படத்தை பார்க்கிறோம், நேரிலே காணுகிற காலம் வராதா என்று வெளிநாடு வாழ்கின்ற தொழிலாளர்களுடைய குழந்தைகள் தவிக்கிறார்கள். காரணம், குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அப்பாவினுடைய உடனிருப்பு கிடைக்கிறதா, அம்மாவுடைய உடனிருப்பு கிடைக்கிறதா? நமக்கு நேரமே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். ஒரு தாய் எப்பவும் பரபரப்பா இருக்கிறார். அவளிடத்தில் அவருடைய குழந்தை கேட்கிறது, அம்மா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்துகிட்டு திங்கக்கிழமை காலையில போறாரு ஒரு மாமா, அவர் யாருமா? அட பாவி மோள, ஏற்கனவே பேர் ரிப்பேரா இருக்கிறது, இதுல வெள்ளிக்கு கிழமை வர்றாரு செவ்வாய்க்கிழமை போறாருன்னு வேற கதையை சொல்லுகாதே, அது மாமா இல்ல உன்னுடைய அப்பா தான். போமா, நீ தப்பா சொல்றியே. அது உண்மையிலே அந்த குழந்தையினுடைய அப்பா தான். அந்த அப்பாவை நேருக்கு நேர் சந்திக்கிற வாய்ப்பு கூட அந்த குழந்தைக்கு இல்லை. காலையில் 5 மணிக்கு அவர் பணிக்கு போகிறார், குழந்தை படுக்கையிலே தூக்கத்திலே இருக்கிறது. இரவிலே 10 மணிக்கோ 11 மணிக்கோ 4 பாய்ச்சலிலே வருகிறார், அப்போதும் குழந்தை தூக்கத்திலே இருக்கிறது. இடையிலே சனியோ ஞாயிறோ சனியனை போல அவர் இருக்கிறார், குழந்தை டிவி பக்கத்திலே போய் இருக்கிறது. ஆகவே அப்பாவை அறிகிற அவகாசம் கூட குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. நாம் உடன் இருப்பதில்லை, அவர்களுக்கு செவி மடுப்பதில்லை. இதனுடைய விளைவு என்ன? ஒரு சின்ன குழந்தைகிட்ட அந்த வீட்டில் உள்ள பாட்டி கேட்குது, மக்களை உனக்கு யாரை பிடிக்கும்? நமக்கு அப்படி கேட்கறதுல ஒரு அலாதி பிரியம், உங்களைத்தான் பிடிக்கும் என்று அதுகள் சொன்னா நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஆனால் அந்த குழந்தைகள், இந்த காலத்து குழந்தைகள் அரசியல்வாதிக்கு அரசியல் சொல்லி தருகிற ஆற்றல் பெற்றவர்கள். ஒரு பாட்டு கேட்டது இப்படி, உனக்கு யாரை பிடிக்கும்? அது அப்படியே ஒரு திரும்பிட்டு சொல்லிச்சு, எனக்கு டாமியத்தான் பிடிக்கும். டாமின்னா யார்? அந்த வீட்டில் உள்ள நாய். தகப்பன் இருக்கிறார், தாய் இருக்கிறாள், பாட்டி தாத்தா இருக்கிறார்கள். இவர்களை யாருமே சொல்லாமல் என்னுடைய வீட்டு நாய் தான் எனக்கு பிடிக்கும் என்று ஒரு குழந்தை சொல்லுவதற்கு காரணம், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நாய் தான் உடன் இருக்கிறது, குழந்தைக்கு செவி மடுக்கிறது. தாயும் தகப்பனும் பிஸியா ஓடுகிறார்கள், ஆயாவிடத்திலே கொடுத்து விட்டு ஹாயாக போகிறார்கள். இல்லை என்றால் டே கேர் சென்டர்ல பணத்தை கொடுத்து அங்க விடுகிறார்கள். குழந்தைகிட்ட இருக்கவோ பேசவோ நேரம் இருக்கிறதா? பாட்டி தாத்தாவும் பக்கத்திலே இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் இருப்பதே வேஸ்ட். சில நேரத்தில் குழந்தைகளிடத்தில் என்ன நேரத்தில் தோண 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 என்று குழந்தைகளை போட்டு நச்சரிப்பது, தாயும் தகப்பனையும் பற்றி குழந்தைகள் இடத்துல பாட்டி மாதிரி சொல்லிக் கொடுப்பது. ஆகவே குடும்பத்துக்குள்ளே குழப்பம் உண்டாக்குறவர்கள் மனிதர்கள். ஆனால் இந்த நாய் என்ன பண்ணும் தெரிகிறதா? எப்போதும் குழந்தையை சுத்தி சுத்தி அதிலேயே கிடக்கும். ஏதாவது ஒரு பிஸ்கட் கிடைச்சா ஆளுக்கு பாதி பாதியா தின்னுட்டே இருப்பாங்க. இதுதான் ஒரு மனித இதயம் தேடுவது. நாம் திரவியத்திற்கு ஆசைப்படுகிறோம், ஆனால் குழந்தைகள் நம் அன்பிற்காக ஆசைப்படுகிறார்கள். குடும்பங்களில் இன்றைக்கு உடனிருப்பு இருக்கிறதா? அதாவது ஒருவனுடைய சாவிலே நம்ம ஏதோ கடமைக்காக போகிறோம், போயிட்டு இருக்கும் போதே சொல்லுகிறோம், எப்படி செத்தானோ, நேற்றைக்கு நல்லா தான் இருந்தான், மாப்பிள்ளைக்கு முன்னாடி சண்டை வந்திருக்குமோ, எல்லாத்தையும் விஷம் அடிச்சுட்டானோ, இவன் சொல்லுகிற டயலாக். ஆகவே இவர்கள் உடன் இருக்க போகிறவர்கள் அல்ல, இவர்கள் உடன் கொல்லிகளாக போகிறவர்கள். எனக்கு தெரிந்த ஒரு பங்கிலே ஒரு பாட்டி, அவரை பாட்டி என்று சொல்ல முடியாது, மணிக்கட்டிலிருந்து முட்டு வரையிலும் தங்க வளையல்களை பளபளக்கிற விதத்தில் அணிந்திருப்பார். ஒரு சபையிலே அவர் தலைவி. ஆனால் தலைவியாக இருப்பாரே தவிர எந்த சேவைக்கும் போக மாட்டார். அந்த ஊரில் ஒருத்தர் திடீர்னு மரத்தில் இருந்து கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். அவனை பார்க்க இந்த அம்மா போயிடுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நானும் பங்கு தந்தை என்கிற முறையிலே ஜெபம் பண்றதுக்காக போனேன். அந்த அம்மாவை நிற்குது. எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், மரத்தில் இருந்து விழுந்தவனை விட கையிலே வளையலோடு வந்த இந்த வனிதையை பார்த்து எனக்கு ஆச்சரியம். எப்படியா வந்தா? அப்புறம் போகவே மாட்டாளே. நான் பிறகு அடுத்த நாள் அந்த நோயாளியினுடைய மனைவியிடத்தில் கேட்டேன், என்னம்மா ஒரு முக்கியமான ஆள் வந்ததா என்ன? அவன் எதுக்கு போயிருக்கா தெரியுமா? 1/2 கிலோ ஆரஞ்சு பழத்தையும் வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உடனிருப்பு, கொஞ்சம் செவி மடுப்பு. அடுத்து கேட்டிருக்கிறா, ஆஸ்பத்திரியில் ரொம்ப பைசா ரொம்ப ஆகுமே. ஆமா ஆகும். அதுக்கு என்ன செய்வா? என்ன செய்யறது? இருக்கிறதுல 2 சென்ட் பூமி கிடக்கு, அது தான் விற்கணும். அப்படியா? சரி, உன் நிலைமை இப்படி
ஆனால் ஒன்று பண்ணு, அந்த முக்கில் நான் காம்பவுண்டு கட்டணும்னு இருந்தேன், உனக்கு சொத்தை எப்படி கேட்கக்கிட்டு இருந்தேன், நீயே உன் வாயால் சொல்லிட்டா வெளியில் கொடுக்க விலையிலேருந்து கொஞ்சம் கூட்டி தாரேன், யாருக்கும் கொடுத்துடாத, நீ தந்துரு. அவன் போட்டா வரட்டான்னு கிடக்கிறான், இவன் அட்வான்ஸ் கொடுக்க போயிருக்கிறான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம் சகோதர சகோதரிகளுடைய கண்ணீரில் பன்னீர் குளியல் நடத்துகிற பல பேர் இருக்கிறார்கள். அவன் எப்போ விழுவான், கிடைக்கிறத பூச்சிட்டு போலாம் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இது உடனிருப்பல்ல, செவிமடுப்பல்ல. பல பேர் நண்பர்களைப் போல இருப்பார்கள், உபகாரம் போல இருக்கும், ஓத்திரவமாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த பகுதியிலே பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு வாலிபன் என்னை திருமணத்திற்கு அழைத்தான். நாங்கள் திருமணம் என்றால் தாலி கட்டு சமயத்தில் தான் போய் பழக்கம். ஆனால் இந்த பகுதியிலே திருமணத்திற்கு முந்தைய நாளே போவான். அங்கே போய் ஒரு ஜெபம் பண்ணணும், மிச்சர் தருவான், காப்பி தருவான். அது புதிய கலாச்சாரமாக எனக்கு இருந்தது. நானும் போனேன், ஒரு யாலை எல்லாம் அந்த ஆண்டி எடுத்து போனேன். போகும்போது வழியில் ஒரு ஆறு தானே தவிர தண்ணி இல்லை. ஒரு கமுக வெட்டி போட்டிருந்தான், அதில் ஒரு பாலம். அந்த பாலத்தில் சர்க்கஸில் கொடை பிடிச்சிட்டு நடக்கிற பெண்புல போல அவன் என் கையை பிடித்து கொண்டு அப்படியே போகிறான். அதுதான் பாலம், கமுகு பாக்குபர தடியில் நடந்தே போகிறேன். நான் அப்படி இப்படியுமா தள்ளாடி கொண்டு நடக்கிற போது கீழே ஒருத்தன், ஒரு பாடி கீழே கிடக்குது. எவன்டா போயிட்டானா, ஒருத்தன் அப்படியே ஆத்துக்குள்ள கிடக்கிறான், தண்ணி இல்லை. அந்த பனை ஓலையை எடுத்து மூடி போட்டிருக்கிறார்கள். பக்கத்திலே ஒரு நாய் செக்யூரிட்டி கார்டாக பாதுகாவலராக இருக்கிறது. எனக்கு அதிர்ச்சி என்னவென்றால், அடுத்த நாள் திருமண பூசையை முதல்ல வைக்கிறதா, அடக்க பூசையை முதல்ல வைக்கிறதா, அப்படிதான் நான் நினைத்தேன். போயிட்டானே. அவன் சொன்னான், அவன் ஒன்றும் போகவில்லை, கல்யாணத்துக்குன்னு ஒரு கண்ணாசு வாங்கி வச்சிருந்தோம், ஒத்தைக்கு எடுத்து ஊற்றிட்டான். ஆகவே போதையிலே பாதை மாறி ஓடைக்குள்ளே ஆடை இல்லாமல் கிடக்கிறான், கொஞ்ச நேரத்தில் எழுப்பி போயிடுவான். குடிமக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியை நினைத்து விட்டு போனேன். வீட்டில் போனால் ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு வாழ்த்தும் சொல்லிவிட்டு அவன் கொடுத்த தேநீரை குடித்து விட்டு கிளம்பும் போது ஒரு பளபளக்கிற அவனுடைய திருமண அழைப்பிதழ். அதில் ஒரு பக்கம் அவனுடைய பெயர், அவனுடைய மனைவியுடைய பெயர், மறுபக்கத்தில் தங்கள் நல்வரவை அன்போடு எதிர்பார்க்கணும் 3 இருக்க பேர். 30 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் நான் கண்மூடுகிற கால வரையிலும் இவனோட மறக்கவே மாட்டேன். தங்கள் நல்வரவை அன்போடு எதிர்பார்க்கும் அந்தோணி, அம்ப்ரோசு, சூசை என்று 3 பேருடைய பெயர் இருக்கிறது. யாருடா அண்ணன், அந்த நாய்களை பற்றி ஏன் கேட்குறிய, ஏன்டா அப்படி சொல்கிற, நாய்களுக்கு பேரை ஏன்டா சீட்டில் போட்டான்னா. அவனுக்கு அதுக்கு மேலே பொறுக்க முடியல. அது எங்கள் சித்தப்பா மாதிரி தான். சித்தப்பாக்கள் இருந்தால் சிறப்பல்லவா, அவனோட நாயின்னு சொல்றியன. அவனு சிறப்பா, அவனு இருக்கிறதே பெரிய பிரச்சனை. வழியில் வரும் பொழுது வருவனா, ஓடைக்குள்ளே ஆடை இல்லாமல் காவலைக்குள்ளே கிடந்தானே ஒரு கபோதி, அவன் தான் என் மூத்த சித்தப்பா அந்தோணின்னா. அம்ப்ரோசும் சூசையும் எங்க என்ன, அம்ப்ரோசை நேற்றைக்கு அடித்து விரட்டி விட்டோம், சூசையை ரப்பரில் கட்டி வச்சிருக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சு வீடு காண வந்துட்டு போன பிறகு தான் அவுத்து விடணும், இல்லைன்னா சாம்பாருக்குள்ளே போய் விழுந்துருவான், வார்ப்புக்குள்ளே விழுந்துருவான். தங்கள் நல்வரவை அன்போடு எதிர்பார்க்கும் அந்தோணி, அம்ப்ரோசு, சூசையை போலத்தான் இன்றைக்கு உடனிருக்கிறோம் என்கிற போர்வையிலே நமக்கு ஓத்திரமாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு துடிப்புள்ள திரு அவை தேவையில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பதாகவும், அவர்களுடைய கண்ணீர் கதைகளை கேட்பதாகவும், அவர்களுக்கு வாழ்வளிப்பதாகவும் இருக்க வேண்டும். அந்த அருளை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இந்த நற்கருணை பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அன்புக்குரியவர்களை, நம் இறைவன் நம் வேண்டுதலுக்கு இரங்கவும், இறைவனின் உடனிருப்பும் துணையும் வழிகாட்டுதலும் நமக்கு கிடைத்து நாம் பிறருடைய தேவைகளில் உடனிருந்து இறைவனின் நீட்சிப்பாக செயல்பட இறைவன் அருளையும் ஆசிரையும் மூவரு இறைவன் வழியாக பொழிய நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் திருமுன் சமர்ப்பிப்போம். வேண்டுகிறோம் இறைவா, எமக்கு செவி சாயும். அன்பான ஆண்டவரே, எம் திரு அவையினர் அனைவரும் உறவில் இணையவும், உறவுகளை வலுப்படுத்த பிறரின் குரலுக்கு செவிமடுத்து
உம்மை வெளிப்படுத்துபவர்களாக மாறவும் பிறரையும் உறவில் வளர்க்கவும் உறவு திரு அவையை உருவாக்குபவர்களாக வாழவும் மூவூர் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை வேண்டுகிறோம் இறைவா, எமக்கு செவிசாயும்.